இருள் மண்டி கிடந்த சமுதாயத்தில் அந்த இருள் அகற்றும் ஒளிவிளக்காக அவதரித்தவர் இயேசுபிரான் அவர்கள். அன்பின் உருவமாகவும் இரக்கத்தின் வடிவமாகவும் விளங்குகின்ற கருணை கடல் இயேசுபிரான் அவர்கள். மாணிக்க தொட்டிலுக்கு இல்லாத மகிமையை மாட்டுக்கொட்டிலுக்கு தந்து இந்த உலகை உய்விக்க இயேசுபிரான் அவதரித்த நன்னாளே கிறிஸ்துமஸ் திருநாளாக உலகமெங்கும் கொண்டாடப்படுகிறது. கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கப்பெறும் என்னும் போதனை மொழியால் இந்த உலகம் முழுமையும் தனதென ஆட்கொண்டவர் இயேசுபிரான் அவர்கள். இயேசுபிரானின் அருள் சுரக்கும் காந்த விழிகளும் அவரது அன்பு ததும்பும் போதனை மொழிகளும் உலக மக்களை அவர்பால் ஈர்த்து ஒரு புது உலகம் உருவாகிட அடிப்படை ஆயிற்று. ஒரு தாயைப் போல தோற்றுகின்ற தன்மையும், ஒரு தாயைப் போல தேற்றுகின்ற தன்மையும், ஒரு தந்தையைப் போல் வழிகாட்டும் இயல்பும், தவறை உணர்ந்து திருந்துகின்ற மக்களை மன்னிக்கின்ற வள்ளல் மனமும் கொண்ட தேவகுமாரன் இயேசுபிரான். தன்னை சிலுவையில் அறைந்தவர்களை கூட மன்னிக்கும்படி பரமபிதாவிடம் மன்றாடியவர் இயேசுபிரான். மன்னிப்பதன் மூலம் மன்னிக்கிறவர் மட்டுமல்லாமல் மன்னிக்கப்படுகிறவரும் உயர்கிறார் என்ற பேருண்மையை உலகுக்கு உயர்த்திய உத்தமர் இயேசுபிரான். உலகம் முழுவதையும் அன்பை போதித்தவர் இயேசுபிரான் அவர்கள். அன்புதான் உலகத்தில் உள்ள சகல செல்வங்களுக்கும் மேலானது என்பதை அறிவித்தவரும் இயேசுநாதர் அவர்கள். அனைவர் வாழ்விலும் அன்பு தவழட்டும், அமைதியும் நிலவட்டும், ஆனந்தம் தாண்டவமாடட்டும், மகிழ்ச்சி பொங்கட்டும், ஒற்றுமை உணர்வு ஓங்கட்டும் என்று வாழ்த்தி என் அன்பிற்குரிய கிறிஸ்தவ பெருமக்கள் அனைவருக்கும் எனது இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம்.